திமுக ஆட்சியில் இதுவரை 11 லட்சம் கோடி முதலீடு ஈர்க்கப்பட்டு 33 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெர்மனி புறப்பட முன் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அனைத்து கருத்து கணிப்புகளையும் விஞ்சி திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் எனவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஒரு வார பயணம் மேற்கொண்டுள்ளார். முதலமைச்சரை அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், இந்த பயணத்தின் போது தமிழ்நாட்டிற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கவும் புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடவும் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், இதன் மூலமாக 32,81,032 பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். செப்டம்பர் 4ஆம் தேதி ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு கருத்தரங்கில் தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த பயணத்தில் தமிழ்நாட்டை நோக்கி தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகவும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவதற்காகவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. 2021 திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு இதுவரை 10,62,752 10,62,752 கோடி ரூபாய்க்கான முதலீடுகளை ஈர்த்து 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை போட்டிருக்கிறோம். இதன் மூலமாக 32,82,132 பேருக்கு வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதில் பெரும்பாலான திட்டங்கள் நிறைவடையக்கூடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியின் வெளிநாட்டு பயணங்களைப் போல தனது பயணங்கள் இல்லை என தெரிவித்த முதலமைச்சர், தன்னுடைய பயணங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் கூறினார். பீகாரில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அங்குள்ள மக்களை எழுச்சி பெற வைத்திருப்பதாகவும், தமிழ்நாட்டில் எத்தகைய சதிச் செயலை செய்தாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டிற்கு உண்டு என்றும் அவர் தெரிவித்தார். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் இதை குறித்து கூட விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பயணங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படித்தான் இந்த பயணங்கள் இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனால் நான் கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அனைத்து ஒப்பந்தங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கு. புதிய கட்சிகள் வரலையோ புதிய வாக்காளர்கள் திமுக பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. யார் எப்படிப்பட்ட சதி செஞ்சாலும் அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. ஏன் பீகாரில் கூட தேர்தல் ஆணையம் நினைச்சது நடக்காது. உண்மையாக நான் போயிட்டு வந்த அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா அங்கேயும் மக்களை எழுச்சி பெற வைக்க தேர்தல் ஆணையம் உதவி செஞ்சிருக்கின்றது தான் உண்மை. அனைத்து கருத்து கணிப்புகளையும் கடந்து திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்தார். தனது மற்ற வெளிநாட்டு பயணங்களைப் போல இதுவும் ஹிட் அடிக்கும் என்றும், நம்பர் 1 தமிழ்நாடு என்ற இலக்குக்கு தனது பயணங்கள் பாதை அமைக்கும் என்றும் முதலமைச்சர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.